வணக்கம். மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். புத்தக வாசிப்பின் முக்கியத்துவத்தை விளக்கும் விதமாக இன்று உலகம் முழுவதும் உலக புத்தக தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி, இணையத்தின் வளர்ச்சி, தொலைக்காட்சி இவற்றின் வளர்ச்சிகளால் புத்தக வாசிப்பு அப்படிங்கிற அந்த பழக்கம் படிப்படியாக குறைந்து வருகிறது என சொல்லப்படுகிறது. இல்லை, தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக வாசிக்கிற பழக்கம் எளிதாகி இருக்கிறது என்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது. எது சரி எது தவறு விவாதிக்கலாம். அதே போன்று பதிப்பகங்கள், வாசகர்கள், எழுத்தாளர்கள் இடையிலான உறவுகள், வாசகர்களுக்கும் நூலகங்களுக்குமான உறவுகள் எப்படி இருக்கிறது என்பது குறித்தும் பேச இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நூலக அறிவியல் துறையின் ஓய்வு பெற்ற பேராசிரியர் மனோரமா ஸ்ரீராம், பதிப்பாளர் திரு ஒளிவண்ணன், ஓய்வு பெற்ற பேராசிரியர் மற்றும் எழுத்தாளர் திரு அருணன் ஆகியோர் சென்னை அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமல்லாமல் திருச்சி, மதுரை, நெல்லை அரங்கங்களிலிருந்தும் நேர்கள் இணைந்திருக்கிறார்கள். திருச்சி அரங்கத்திலிருந்து திரு சுகுமாரன் மற்றும் திரு செழியன், மதுரை அரங்கத்திலிருந்து திரு ரூபன் மற்றும் திரு ராகுல், நெல்லை அரங்கத்திலிருந்து நாரும்புநாதன் மற்றும் திரு சுப்பிரமணியன் ஆகியோரும் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். திரு அருணன், வாசிக்கிற பழக்கம் குறைந்து வருகிறதா, அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம விரிவா பேச போறோம். அதற்கு முன்னாடி ஒரு தனி மனிதனுக்கோ அல்ல ஒரு சமூகத்திற்கோ ஏன் வாசிப்பு பழக்கம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதலை பார்த்துட்டு பேசிட்டு நம்ம தொடர்ந்து விவாதிக்கிறோம். அதாவது பொதுவாக இறந்து போன மனிதர்களுடன் பேச வேண்டும் என்று மனிதர்கள் நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்களுடைய ஆவிகளை அழைச்சி பேசலாமா என்று கூட மந்திரவாதிகள்கிட்ட போகிறாங்க. நான் உங்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்வேன், நீங்கள் இறந்து போன மனிதர்களுடன் பேச வேண்டும் என்றால் மந்திரவாதிகளை தேடி போக வேணாம், நூலகங்களுக்கு போங்க. அங்கே ஏற்கனவே இறந்து போனவர்கள் புத்தக வடிவிலே இருக்காங்க. அவங்களுடைய சிந்தனைகள் நிச்சயமாக புத்தகத்தின் மூலம் உங்களுக்கு தெரிய வரும். இன்னும் சொல்லப்போனால் சரித்திர நூல்கள் மட்டுமல்ல, சரித்திர நாவல்களை படிச்சீங்கன்னா அந்த காலத்து மனிதர்களோடு நீங்கள் உரையாட முடியும். அவை அப்படி ஒரு அருமையான ஏற்பாடு காலம் நமக்கு தந்திருக்கிறது. அது இயல்பான யதார்த்தமான ஒரு ஏற்பாடு. அதை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம் ஒன்று. ரெண்டாவது, ஏன் கடந்த கால மனிதர்களை தெரிந்து கொள்ள வேண்டும்? இன்னும் கூட நான் சொல்லுவேன், சமகால மனிதர்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகிலே 700 கோடி பேருக்கு மேல் மக்கள் இருக்காங்க. அவ்வளவு பேரோடு நம்ம உரையாட முடியுமா? ஆனால் இன்றைய சமகால மனிதர்களுடைய எழுத்துக்கள் மூலமாகத்தான், அவர்கள் எழுதி வைத்திருக்கிற புத்தகங்கள் மூலமாகத்தான் இத்தனை கோடி மாந்தர்களோடும் நீங்கள் உரையாட முடியும். ஆகவே கடந்த கால மனிதர்கள், நிகழ்கால மனிதர்கள் இருவரையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரே இடம் நூலகம். உலகிலே எனக்கு மிக பிடித்தமான இடம் நூலகம்தான். அங்கே செல்வதன் மூலமாக நீங்கள் அவர்களுடன் உரையாட முடியும். அதன் மூலம் உங்களுடைய ஞானம் பெருகும், உங்களுடைய வாழ்வுக்கான பாதை விரியும் என்பதை நண்பர்கள் அவசியம் புரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்பு அப்படிங்கிறது ஒரு தனி மனித சந்தோஷத்துக்காக இருக்கணுமா அல்லது சமூகம் பற்றிய புரிதலுக்காக இருக்கணுமா? ரெண்டுமே இருக்கணும், ரெண்டுமே உண்டு. ரெண்டுமே உள்ள படைப்புகள் இருக்குன்னு அவற்றை தேடி போய் படிக்கணும். சந்தோஷத்துக்காக மட்டும் படிச்சு தூக்கி போடுற சில படைப்புகள் இருக்குது. ஆனா சந்தோஷத்தின் வழி சில நல்ல கருத்துக்களை, சில நல்ல சிந்தனைகளை, சில நல்ல வழிகாட்டல்களை தரக்கூடிய படைப்புகளும் இருக்கு. ரெண்டும் இணைந்ததுதான் சிறந்த இலக்கியம் என்று நான் கருதுகிறேன். அத்தகைய இலக்கியங்கள் நிறைய இருக்கு, கடந்த காலத்தில் இருக்கு, இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. அதை தேடி படிக்கணும் என்பதுதான் என்னுடைய விளைவு, வேண்டுகோள். சரி, திரு பதிப்பாளர் ஒளிவண்ணன், ஒரு பதிப்பாளர் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க நிறைய புத்தக காட்சிகள்லாம் நடத்தி இருக்கிறீங்க. உங்களுடைய அனுபவத்துல வாசகர்களுடைய ரசனை எப்படி இருக்கிறது, புத்தக விற்பனை எப்படி இருக்கிறது, வாசிப்பு பழக்கம் கூடியிருக்கிறதா குறைந்திருக்கிறதா? ஆங்கில புத்தகம் என்று எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு பரவலாக விற்பனை குறைந்து கொண்டே வருகிறது. காரணம், இன்றைக்கு ஆங்கிலத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் இணையத்தில் பெறக்கூடிய அளவுக்கு இன்று வாய்ப்பு இருக்கிறது. தமிழ் பதிப்பு துறையை பொறுத்தவரை நான் சொல்லுவேன், அது ஒரு பொற்காலம் என்று சொல்லுவேன். நிறைய எழுத்தாளர்கள் வருகிறார்கள், நிறைய பேர் படிக்கிறார்கள். ஆகவே இங்கே வாசகர்கள் வட்டம் உருவாகி கொண்டே இருக்கிறது என்று சொல்லலாம். மேலோக்க பார்த்தால், ஆனால் உள்ளே சென்று பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு 25 வயதுக்கு குறைவாக உள்ளவர்கள் கல்லூரிகளிலே சென்று நாம் கேட்கின்ற போது எவ்வளவு பேர் நீங்கள் உங்களுடைய கல்வியை தாண்டி புத்தகங்களை படித்திருக்கிறீர்கள் என்று சொல்லும்போது 1-2 பேரை தவிர யாருமே கை தூக்குவதே இல்லை என்பதுதான் உண்மை. ஆனால் வருடத்திற்கு வருடம் புத்தக விற்பனை அதிகமாக இருக்கு அப்படிங்கிற புள்ளி விவரத்தை நீங்க தான் சொல்றீங்க. அதற்கு காரணம் இன்றைக்கு நம்மளுடைய ஷேர் மக்கள் தொகை தாங்க. நம்ம கிட்ட இருக்கிற மக்கள் தொகை அதை நம்மளை தாக்கு பிடிக்க வைக்கிறதுங்க.
தமிழ் பதிப்புத்துறை வந்து இன்றைக்கு சிறப்பாக இருப்பதுக்கு 2 காரணம். முதல் காரணம் என்னன்னா, இங்கே வந்து லைப்ரரி சிஸ்டம் வந்து இன்னைக்கு இந்தியாவிலேயே மிக சிறந்த சிஸ்டம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இந்தியாவிலேயே லைப்ரரி ஆக்ட் முதல்ல கொண்டு வந்தது சுதந்திரம் வருவதற்கு போதே கொண்டு வந்தது தமிழ்நாட்டில் தான், அப்போ இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில். அதன் காரணமாக இங்கே வந்து ஒவ்வொரு லைப்ரரியும் 10% வந்து அங்கே இருக்கிற வந்து வரிகை வந்து வாங்குறது லைப்ரரிக்கு கொடுக்குறாங்க. இங்கே லைப்ரரி பர்ச்சேஸ் வந்து ஒன்று குறைன்னு சொன்னால் சரியாக ஒழுங்காக வாங்குறதுல காலதாமதம் ஆகுது அப்படின்னு சொன்னால் கூட தொடர்ந்து அரசாங்கம் ஆண்டுக்காண்டு 1000 பிரதிகள் வாங்குறாங்கன்னா ஒரு தமிழ் புத்தகங்கள் புதிய எழுத்தாளர்கள் வருகிறார்கள், பதிப்பகம் நன்றாக இருக்கிறது. அதுபோக புத்தக காட்சிக்கு இன்றைக்கு வருகிறார்கள். தமிழ் வாசகர்களை பொறுத்தவரை அது ஒரு மறுமலர்ச்சி காலம் என்று சொல்லலாம். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். மனோரமா ஸ்ரீராம், ஒரு நூலகர் அப்படிங்கிற அடிப்படையில், உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நூலகங்களுக்கும் வாசகர்களுக்குமான உறவு அப்படிங்கிறது இப்போது இருக்கிற நிலைமையில எப்படி இருக்கிறது? இப்பொழுது இருக்கிற நிலைமை என்னவென்றால், ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் வந்து அதிகமாக லைப்ரரிக்கு வருவதில்லை. வந்தாலும் அவர்கள் ஒரு பொழுதுபோக்காக தான் வருகிறார்களே தவிர சீரியஸான படிப்பதற்காக வருவதில்லை. அதற்கு நூலகங்கள் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த வகையில் அவங்களை அட்ராக்ட் செய்யணும், இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து எந்த வகையில் அவங்களை அட்ராக்ட் செய்யணும்ன்ற பல விதிமுறைகளை அவங்களுக்கு அனுசரிக்கும். எங்க பிரச்சனை இருக்கிறதா பாக்குறீங்க? அதாவது அவங்களுக்கு வந்து இப்போ இன்டர்நெட்டு டிவி எல்லாம் வந்ததுனால அவங்களுக்கு டைவர்ஷன் ஜாஸ்தியா இருக்கு. புத்தகம் இருக்கிறதுல ஆர்வம் கிடையாது. ஏன்னா எல்லாமே அவங்க இன்டர்நெட்டு டிவியில பார்த்துடுறாங்க. அதனால அவங்களுக்கு லைப்ரரியில் போய் புக் எடுத்து படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. எந்த விஷயமானாலும் இன்டர்நெட்டில் வந்துடுறது. ஒரு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் இன்டர்நெட்லேயே வந்துடுறது. அதனால் அவங்களுக்கு புத்தகம் போய் படிக்கணுன்றது அவசியம் இல்லை. அதுவும் இல்லாமல் இப்போ நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு இந்த கதை படிப்பதில் கொஞ்சம் ஆர்வம் குறைந்து கொண்டே வருகிறது. இணையங்களை பயன்படுத்துறதுனால வாசிப்பு பழக்கம் அதிகரிக்கல நீங்க சொல்றீங்களா? நிறைய ஆடியோ புக்ஸ் வந்திருக்கு, நிறைய இ புக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. டிஜிட்டல் மயம் அப்படிங்கறதுல வந்து புத்தகங்கள் வந்து நிறைய பங்களிப்பை கொடுக்கறாங்க. அது எப்படி நம்ம அதை குறைச்சு மதிப்பிட முடியுமா? அப்படி இல்லை. அது இந்த பதிப்பங்கள் வந்தாலும் புத்தகங்கள் பிரிண்டட் புக்ஸை படிக்கிறது அவங்க ரொம்ப குறைஞ்சி போச்சு. இதை வந்து அவங்க டிவியில் பார்க்குறாங்க, இதில் பார்க்குறாங்க, கம்ப்யூட்டரில் போட்டு வாசிக்கிறாங்க. ஆனால் புத்தகங்கள் வந்து நூலகத்தில் வந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. அவங்களுக்கு எப்போவுமே இந்த இன்டர்நெட்டு இதிலே தான் இருக்கிறாங்களே தவிர இதில் வர்றது கிடையாது. அவங்க அதை வந்து நம்ம வந்து நூலகர்கள் அது எப்படியாவது அவங்கள உள்ள கொண்டு வரதுக்கு, அவங்களுக்கு படிப்பை அந்த நூலகத்துக்கு வரவேற்கிறதுக்கு பல நூதன வழிகளை கடைபிடிச்சு அவங்களை வந்து ஊக்குவிக்க வேண்டும். சரி, ஒளிவன், இணையத்தோட வளர்ச்சி காரணமாக வாசிக்கிற பழக்கம் குறைஞ்சு போச்சுன்னு எடுத்துக்கலாமா? அப்ப ஏன் இ புக்ஸுக்கு இவ்வளவு டிமாண்ட், ஆடியோ புக்ஸுக்கு இவ்வளவு டிமாண்ட் இருக்கு? இப்போ நீங்க வந்து அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இ புக்ஸ் ப்ரிடாமினண்டா இருக்கு. அங்கே படிக்கிற மக்கள்ல இன்னைக்கும் வந்து 70% புத்தகத்தை தான் படிக்கிறாங்க. இ புக்ஸுக்கு போகலை. அந்த அளவுக்கு அபரீதமாக போய் இந்நேரம் வந்து இப்போ பிரிண்டட் புக்ஸ் வெளியில் போயிருக்கணும், போகலை. காரணம், பிரிண்டட் புக்ஸ் வாசிக்கிறவங்க அந்த அனுபவத்தை வந்து அவ்வளோ சீக்கிரம் இ புக்ஸால் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இன்னொரு விஷயத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இந்த மாதிரி இப்போ எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒருத்தருடைய படிக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்குள்ள சாதாரணமாக புத்தகத்தை மட்டும் படிக்கிற ஒரு 1/2 மணி நேரம் படிக்கிறவர் இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் வந்ததுனால அது வந்து இப்போ அவருடைய வாசிப்பு எண்ணிக்கை 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஆகியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி படிக்கிறாங்கன்றது தான் முக்கியம். நீங்கள் ஒரு காலத்தில் பெரிய பெரிய நாவல்கள் படித்ததெல்லாம் போய் அப்புறம் நம்ம எங்கள் காலத்திலே வந்து சிறுகதைகள் வர ஆரம்பிச்சு, அப்புறம் ஒரு பக்க கதைகள் வந்தது போல் இன்றைக்கி படிக்கிறதே வந்து ரொம்ப சிறுசாக போச்சு. வந்து முகநூல்லையோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ ஒரு பேராகிராஃபுக்கு வந்து படிக்கிறதுக்கு அவன் தயாராக இருக்கிறானே தவிர முழுதாக வந்து ஒரு பக்கமாக இருந்தால் படிக்கிறதுக்கு தயாரில்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு நாளைக்கு ஒருவர் எவ்வளோ வாசிக்கிறாருன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக கூடியிருக்கிறது என்பதுதான் உண்மை. சரி, தொடர்ந்து பேசலாம். நேயர்கள்ட்ட உங்களுடைய கருத்து கேட்கலாம். திருச்சி நேயர் சுகுமாரன், உங்களுடைய கருத்தை சொல்லலாம். சுகுமாரன், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் புத்தக தின வாழ்த்துக்கள். 3 பேரும் சொன்ன கருத்துக்கள் உண்மையிலேயே ஏற்புடைய கருத்தாக நான் பார்க்கின்றேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு இ புக் அல்லது இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் மூலமாக படிக்கக்கூடியதை வந்து ஸ்டூடெண்ட்ஸோ அல்லது மற்ற அந்த கற்பவர்களோ உள்ள ரீடைன் பண்ணுறதுங்கிறது முடியாது. அந்த அளவுக்கு ரீடைன் பண்ண முடியாது. நிறைய விவரங்கள் வருது. இந்த தொழில்நுட்ப புரட்சி என்பது நிறைய தகவல்களை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் உருவாக்கி இருக்குது. இருந்தாலும் புத்தகத்தில் படிப்பது போன்ற அந்த ஒரு பெரிய மன நிறைவு அல்லது கூடுதலான தகவலை நாம் உள்ளத்தில் ரீடைன் பண்ணுவதற்கான தேக்கி வைப்பதற்கான வாய்ப்புகள் கம்மின்னு சொல்லி பார்க்குறோம். ரொம்ப கவலைக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னாக்க, ஒளிவண்ணன் அவர்கள் சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னாக்க நிறைய இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில் படிக்கக்கூடிய
புத்தகங்களையோ அல்லது இன்னும் செய்தித்தாள்களை கூட படிக்கக்கூடிய அந்த நிலை என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது என்பது கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. இதுக்கான நம்ம விளக்கத்தை படிக்கக்கூடிய சுகுமாரன் திறன் அல்லது ஆர்வம் என்பது குறைந்திருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். நிச்சயமா சுகுமாரன் விளக்கம் கேட்கலாம். திரு அருண், படிக்கிறது அப்படிங்கிறது ஒருத்தருடைய சுய ஆர்வத்தை பொறுத்தது. அவர் எதுல வேணாலும் படிக்கலாம், அது புக்கா படிக்கலாம், இல்ல இணையத்துல படிக்கலாம், அது அவர் ஆர்வம் சம்பந்தப்பட்டது. அவர் அதற்கு எந்த அளவுக்கு முனைப்பு காட்டுறாருங்கிறத பொறுத்து இருக்கு. இப்ப சுகுமாரன் சொன்ன மாதிரி இணையத்துல படிச்சா அது மேம்போக்கான ஒரு படிப்பு, இல்ல புத்தகத்தை படிச்சா ஒரு ஆழமான படிப்பு அப்படின்னு நம்ம தரம் பிரிக்க முடியுமா? இல்ல, அப்படி முடியாது. நீங்க சரியா சுட்டி காண்பித்தது போல படிக்கிறவருடைய ஈடுபாடு தான் முக்கியம். இப்ப நான் நூலகம்னு சொன்னேன். நூலகம்னா முன்புலாம் என்னன்னா ஒரு பெரிய கட்டடம், ஒரு நிறைய ரேக்க, அடுக்கடுக்கான புத்தகங்கள். இப்ப அப்படி இல்ல, ஒரு சிஸ்டமே, ஒரு கணினியே இப்ப நடமாடும் நூலகமா இருக்குது. நம்ம கையிலேயே நூலகம் இருக்கு. ஆயிரக்கணக்கான, ஏன் லட்சக்கணக்கான புத்தகங்கள் கணினிக்குள்ள உட்கார்ந்து இருக்குது. நம்ம தட்டினீங்கன்னா என்ன புத்தகம், குறிப்பாக ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பு, ஏன்னா இப்ப பதிப்புரிமை என்பது இல்லாம போயிடுது. ஆகவே அந்த புத்தகங்களே அப்படியே முழுசாக கிடைக்குது. கொஞ்சம் சிரமமா இருக்கலாம் படிப்பதற்கு, ஆனா அது பெரிய எழுத்தாக மாற்றி கொண்டு படிக்க முடியும். நான் இப்ப அப்படித்தான் படிக்கிறேன். டேப்லெட்ல ஏகப்பட்ட புத்தகங்களை இதுவரைக்கும் என்னால படிக்காம இருந்த, படிக்க தவித்த, தேடி கிடைக்காம போன அபூர்வமான நூல்கள் எல்லாம் இப்ப நெட்டுக்குள்ள இருந்து என்னால எடுத்து படிக்க முடிகிறது. ஆகவே பிரச்சனை எதுல இருக்கு, எங்க இருந்து படிக்கிறோம் என்பதுல. ஒன்றை நான் ஏற்றுக்கொள்கிறேன், கையில புத்தகம் வச்சுக்கிட்டு அது வாசிக்கிற சுகம் என்பது தனி சுகம்தான். அது தயவு செய்து நேயர்கள் புரிந்து கொள்ளணும், அதை அனுபவிக்கணும். இல்ல எங்களுக்கு கணினி மூலமாவே படிக்கலாம் என்றால் அவங்க அதன் மூலமாக படிக்கலாம். பெரிய வித்தியாசம் இருக்கிறதாக நான் பார்க்கல. நிச்சயமாக எப்படியான அவங்க படிச்சா போதுங்கிறதா என்னுடைய ஆவலாதியா. ஒளிவண்ணன், இந்த காப்புரிமை, பதிப்புரிமை இதெல்லாம் வச்சுக்கிட்டு நிறைய புத்தகங்களை டிஜிட்டல் மயமாக்குவதற்கு, இணையத்தில் உள்ள கொண்டு வரதுக்கு பதிப்பாளர்கள் தயாரா இல்லையா? அதுக்கு அவங்க தடைக்கற்களா இருக்கிறாங்களா? மக்கள்கிட்ட இது ஒரு இடைவெளியை ஏற்படுத்துறீங்களா? இன்னும் இந்த ஆங்கிலத்துறையை பொறுத்தவரைக்கு வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்துறை இப்போதான் சில பதிப்பாளர்கள் உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. காப்புரிமை அப்படிங்கிறது அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா இணையத்துக்குள்ளே வரும்போது அதாவது முன்னையெல்லாம் எங்கேருந்து வேணாலும் யார் வேணாலும் எடுத்து உருவி போட முடியும். இன்றைக்கு அது எளிதாக காட்டி கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அது ஒண்ணு இருக்கு. அந்த அந்த அதனால இதுக்கு சம்பந்தமே இல்லை. எல்லா புக்கையும் அதுல இணையத்துல கொண்டு போறதுல என்ன சிரமங்கள் உங்களுக்கு? உங்களுடைய லாபம் கருதி நீங்க அதை செய்யறது இல்லையா? உண்மை என்னன்னா இன்னும் எங்களுக்கு அதோட ப்ரொடெக்ஷன் பத்தி சரியாவே தெரியலைங்க. அதாவது இன்னும் எங்களுக்கு விற்கிறதுக்கு தான் அவசரமா இருக்க, டெக்னாலஜி வேகமா திணிக்கப்படணும்னு நினைக்கிறாங்களே தவிர அதை என்ன ப்ரொடெக்ட் பண்றது எப்படிங்கிறதுக்கு இன்னும் சரியா வரலைங்க. அந்த டிஜிட்டல் ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாம் இன்னும் ரொம்ப கிளியரா இல்லை. அது இன்னைக்கு ஆங்கிலத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. யாருடைய குறைபாடா பாக்குறீங்க? இப்போ நல்லா போயிட்டு இருக்கு தமிழ். நான் இப்போ தமிழ் பதிப்பாளர்கள் பற்றி தான் பேசுறேன். தமிழ் நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா வித்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் போய் நான் கொண்டு போய் எதுக்கு டிஜிட்டலாக ஏதாவது பண்ணி நாளைக்கு அது எங்கேயாவது ஊரெல்லாம் சுத்த ஆரம்பிச்சுச்சுன்னா குறைந்த விலைகளை வாசகர்கள் பயன்பெறுவாங்கல்ல. லாபம் நோக்கோட, வியாபார நோக்கோட இதை நீங்க பாக்குறீங்க. வாசகர்களுக்கு ஒரு குறைந்த விலையில நிறைய புத்தகங்கள் கிடைக்கும் இல்லையா? இப்போ ஒன்றும் யாரும் அதிகமாக வச்சு சம்பாதிக்கிறதே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னாலே பரிதாபமா இருக்கு. இப்போ ஒரு பேராசிரியர் அருணன் எழுதுறாரு அப்படின்னா அதுக்காக ஒரு உழைப்பை கொடுக்குறாரு. நிறைய பேர் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அவர் ஏதோ பொழுதுபோக்க கொடுக்கல. அவர் ஒரு 3 மாசம் எல்லா வேலையை விட்டுட்டு எழுதி ஒரு புத்தகத்தை கொண்டாந்து பதிப்பாளர் என்கிட்ட கொடுக்குறாரு. இந்த புத்தகத்தை கொண்டு போய் நான் வெளியில விற்கும்போது நான் எந்த விலைக்கு வேணாலும் விற்க முடியாது. அவன் பார்க்குறான் 100 ரூபா, 100 பக்கம் உள்ள இந்த புத்தகம் 60 ரூபாய் அப்படின்னு அவனுக்கே தெரியும். நான் பேராசிரியர் உழைப்பு எல்லாத்துக்கும் சேர்த்து 100 ரூபா 150 ரூபான்னு வச்சுன்னு வச்சுங்களேன், எவ்வளோ அநியாய விலையா இருக்கு, கொள்ளடிக்கிறாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ நாங்கள் அதே 60-70 ரூபாய்க்கு வச்சுக்கிட்டு யாராவது விற்றா ஒரு 10 ரூபா 15 ரூபா புத்தகத்துக்கு கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் இதை நான் இணையத்தில் கொடுக்கும்போது ஒரு 30 ரூபா குறைச்சி விற்க முடியும், அதிகமாக போகும். பட் அதில் என்ன ஆபத்து அப்படி இருக்குன்னா, இதில் ஏதாவது அந்த இதில் இப்போ நல்லா விற்கிற புத்தகத்தையே பைரசி அடிக்கிறான். இப்போ டிஜிட்டலாக போகும்போது அது எங்கே போய் என்ன ஆயிருமோன்னு நான் பயப்படுறேன். அது பயம், உங்களுடைய பயம் தானே தவிர அதை சரிப்படுத்த முடியும். திரு அருணன், இது வாசகர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு இழப்பீடாக பார்க்க முடியாது. அதாவது குறைந்த விலையில நிறைய புத்தகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதையெல்லாம் காரணங்களாக சொல்ல முடியுமா? ஏன்னா விலை அதிகம், அதனாலதான் காசு கொடுத்து படிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. முதல் பதிப்பு 60 ரூபாய், அடுத்த பதிப்பு அப்படிங்கிறது 2 மடங்கு 3 மடங்கு அதிகரித்து விடுகிறது. இதெல்லாம் ஒரு வியாபார நோக்கத்திலிருந்து இதை ஒரு சேவை மனப்பான்மையோட செய்ய முடியாது. இல்ல, இப்ப ஏற்கனவே புத்தக வியாபாரம் என்பது ரொம்ப பரிதாபமான நிலையில தான் இருக்குது. பல பதிப்பகங்கள் பல நூல்கள் எப்படி போடுறாங்கன்னா, ஒரு 1000 பிரதிகள் போட்டா அதை விற்கிறதுக்கு 5 ஆண்டுகள் ஆகிற ஒரு சோகம் தான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது.
எனக்கு மற்ற மாநிலங்களை பற்றி அதிகமாக தெரியாது, இங்கே அதுதான் நடப்பு என்பது நண்பருக்கு தெரியும். இன்னும் அவர் அழகாக சொன்னது போல புத்தகத்தை எப்படி மதிப்பிடுறாங்கன்னா வாசகங்கள் பக்க எண்ணிக்கை வச்சு தான் மதிப்பிடுகிறார்களே ஒழிய அந்த பக்கம் ஏந்தி வருகிற அந்த கருத்து எழுத்தை வைத்து அவங்க விலை மதிப்பீடு செய்வதில்லை. இவ்வளவு பக்கம் தாங்க, இவ்வளவு வேலை, அது அநியாயம்ங்க என்று மிக எளிதாக அவங்க எழுத்தாளர்கள் எப்படி கௌரவிக்கப்படுகிறார்கள்? இது எழுத்தாளர்களுக்கான அங்கீகாரம் பதிப்பகங்களால் எப்படி கொடுக்க? முதல்ல இந்த பாயிண்ட் முடிச்சது. இந்த நிலைமையில இவங்க ஏன் அச்சப்படுறாங்கன்னா இது பூரா டிஜிட்டல் மயமாக்குனா அதற்குரிய அந்த குறைந்தபட்ச விலையாவது அவங்களுக்கு கிடைக்கணும்ல. அவங்க ரெண்டாவது அவங்க ராயல்டி கொடுக்கணும்ல எழுத்தாளருக்கு, அதாவது கிடைக்கணும்ல. அதற்கான பாதுகாப்பு இன்றைக்கு இருக்கிறதா என்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்குது. ஆகவே அந்த பிரச்சனை தீர்த்தா நிச்சயமாக அவங்களால அதை டிஜிட்டல் மயமாக்க முடியும். இல்லை என்றால் அவங்களுக்கு சிரமம் தான் என்பதை நான் சொல்லுவேன். சரி, மதுரை நேயர் ரூபன் உங்களுடைய கருத்தை சொல்லலாம். மதுரை நேயர் ரூபன், நீங்க பேசலாம். சார், இன்றைய என்னோட கருத்து என்னன்னா, இன்றைய தனி மனித தேவை என்பது வேலை அப்புறம் பணம் சார். இதுக்கு தேவையானது படிப்பு சம்பந்தமா படிச்சுட்டு போயிடுவாங்க சார். மற்ற ஜென்ரலா இருக்கிற வாழ்க்கைக்கு தேவையானதை யாரும் படிக்க மாட்டாங்க சார். இதுதான் சார் இந்த இன்னையோட சூழ்நிலை. இல்ல என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்ல ரூபன்டே கொடுங்க, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பண்ணணும்னா ஐயா இது வருங்க ஐயா கொடுங்க சார். இதுக்கு மாணவர்களை தூண்டணும் சார், ஜென்ரலா படிக்கிறது. இல்லைன்னா இப்ப ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் நடக்குதுன்னா அதுல இந்த மாதிரி சம்பந்தமான ஜென்ரலா கேள்வி கேட்கணும் சார். மனோரமா ஸ்ரீராம், மதுரை நேயர் கேட்ட மாதிரி கல்வி திட்டத்துல மாற்றங்கள் வந்தா மாணவர்களை நூலகங்களுக்கு கொண்டு வர முடியுமா? தேர்வு முறையில பாடத்திட்டங்கள்ல மாற்றங்கள் தேவையா? நிச்சயமா முடியும். முக்கியமா அவங்களோட ஆசிரியர்களோட இதுதான் ஜாஸ்தி இருக்கணும், அவங்களுக்கு தேக்கம் தான் அவங்க மாணவர்களுக்கு இருக்கணும். இப்போ பாடத்துல நம்ம பாடமே படிக்க சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. கொஞ்சம் பாடம் படிச்சாலும் ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு சில புத்தகங்களை கொடுத்து படிக்க சொல்ல வேண்டும். இதை படிச்சுட்டு இங்க சொல்லுங்க, அதை பத்தி அபிப்பிராயத்தை சொல்லுங்க அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் மேடை மாதிரி வைக்கணும். அவங்க ஸ்டூடெண்ட்ஸே உட்காந்துட்டு டிஸ்கஸ் பண்ணணும். இந்த கேரக்டர் இப்படி இருக்கு, அந்த கேரக்டர் இப்படி இருக்கு, இந்த கேரக்டர் அப்படி இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி செய்யறப்போ அவங்களுக்கு ஒரு விதத்துல ஊக்கம் ஏற்படும். அதே சமயத்துல அவங்க என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் ஊக்கம் ஜாஸ்தி ஆகணும்னா ஒரு 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 கதையோ எதையோ எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு அந்த கடைசி கட்டத்தை சொல்லாம விட்டுட்டு இதெல்லாம் நீங்க படிச்சுட்டு எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரியான பாடத்தை தவிர மற்ற விஷயங்களும் இந்த மாதிரி சொல்லி தரலாம். சரி, திருச்சி நேயர் செழியன், நீங்க ஒரு தலைமை ஆசிரியர், உங்களுடைய அனுபவத்துல நீங்க ஆசிரியர் அப்படிங்கிற அடிப்படையில மாணவர்கள்ட்ட இந்த வாசிப்பு பழக்கம் எப்படி இருக்கிறது? ஐயா வணக்கம் ஐயா, புத்தக தின வாழ்த்துக்கள். மாணவர்களிடம் வாசிப்பு பழக்கம் கூடியிருக்கிறது என்பதை முதலில் பதிவு செய்கிறேன். அந்த காலத்தில் அரண்மனைகளிலும் மேல்தட்டு வர்க்கங்கள் மட்டுமே படித்து கொண்டிருந்த நூல்களை சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள் எல்லாரும் படிக்கக்கூடிய நிலையில் உருவாக்கியது இக்கால கல்வி முறை தான். அது மறுப்பதற்கில்லை. என்னை போன்ற சாதாரண உழவருடைய மகன் இன்று ஒரு தலைமை ஆசிரியராக உங்கள் முன் நிற்கிறேன் என்றால் புத்தக வாசிப்பு என்பதை உங்களுக்கு இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்ததாக அதிகமாக விற்பனை செய்யப்படுகின்ற பள்ளிகள்ல நூலகங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? அதற்கு ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்கிறாங்க? பள்ளிகளில் தொடர்ந்து புத்தக பூங்கொத்து திட்டம் இருக்கிறது. அருகாமையில் உள்ள நூலகங்களில் தத்தெடுத்து அவர்கள் ஒவ்வொரு வாரமும் 50 நூல்கள் 100 நூல்களை கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. தனியாக 2 பாட வேளைகள் அதற்கென ஒதுக்கப்பட்டுள்ளன. ஆக எல்லா குழந்தைகளும் வாசிப்பு திறனுக்கென்றே ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கியிருக்கோம். அது தொடர்பாக விழாக்களும் நடத்தப்படுகின்றன. நம்ம பேசலாம். அடுத்ததாக நெல்லை நேயர் திரு நாரம்புநாதன், உங்களுடைய கருத்தை சொல்லலாம். திருநெல்வேலி சார், சாகித்ய அகாடமி விருதுகள் அதிகம் பெற்ற நெல்லை மாவட்டத்திலிருந்து புத்தக புழுக்களுக்கு வார்த்தைகளை தெரிவித்துக்கிறேன் சார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பல பள்ளிகளிலே பாட புத்தகங்களை தவிர வேறு புத்தகங்களை படிப்பதற்கு அனுமதி கிடையாது. வேறு புத்தகங்களையோ அல்லது செய்தித்தாள்களையோ வாசித்தால் கூட தண்டனை கொடுக்கிறார்கள். அந்த அளவுக்கு தான் இன்றைக்கு கல்வி சூழல் அப்படி தான் இருக்குது. வெறும் பாடத்தை படித்து மேலே பொறியியலோ அல்லது மருத்துவக் கல்லூரிக்கோ போகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. கதைகளையோ அல்லது நாவலையோ அல்லது வேறு ஏதாவது செய்தித்தாள்களை வாசிப்பது கூட இன்றைக்கு தடை செய்யப்பட்டிருக்குது பல மெட்ரிக் பள்ளிகளிலே, பல பள்ளிகளிலே.
அதே மாதிரி படைப்பாளிகளுக்கு நான் வந்து ஐயா இவர்கள் ஒளிவண்ணன் அவர்களிடம் கேட்கிறேன். படைப்பாளிகளுக்கு இன்றைக்கு தேவையான அளவிற்கு ராயல்டி கொடுப்பதில்லை. பல படைப்பாளிகளுக்கு புத்தகம் வரும்போது வெறும் 10 அல்லது 20 புத்தகங்கள் மட்டுமே கொடுக்கப்படுகிறது. முன்னணி படைப்பாளிகளுக்கு மட்டும்தான் அவர்கள் 12% அல்லது இது மாதிரியான கொடுக்குறாங்க. மற்றபடி பல படைப்பாளிகளுக்கு வெறும் 10 புத்தகங்கள் மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது. ஒரு வருந்தத்தக்க விஷயம் என்று நான் கருதுகிறேன். நீங்க தொடர்பிலே இருங்க. செழியன், பள்ளிகள்ல பாட புத்தகங்களை தாண்டி வேற எந்த புத்தகத்தையும் படிப்பதற்கு ஆசிரியர்கள் அனுமதிக்கிறது இல்ல, செய்தித்தாளை கூட படிக்கிறதுக்கு அனுமதிக்கிறது இல்ல அப்படின்னு திரு நாரம்பநாதன் சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய பதில்? இல்லைங்க ஐயா, பெரும்பான்மையான அரசு பள்ளிகளாகட்டும், அரசு உதவி பெறும் பள்ளிகளாகட்டும், பெரும்பான்மையான பள்ளிகளில் படிப்பதற்கான சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இவங்க சொல்றது மெட்ரிக் சார்ந்த பள்ளிகளாக இருக்கலாம் அல்லது தனியார் பள்ளிகளாக இருக்கலாம். அரசு சார்ந்த பள்ளிகளில் இதற்கென்று ஒவ்வொரு வாரத்துக்கும் விழா நடத்தி வர்றோம். தொடர்ந்து வாசிப்பு பின்தங்கிய மாணவர்களுக்கு படக்கதைகள் மூலமாகவும் சிறுகதைகள் மூலமாகவும் அவர்களே சிறு கதைகள் எழுதுவதற்கு இப்போ 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் 2 வரி கொடுத்துட்றாங்க. ஒரு கதையை அவன் பையன் எழுதுறான், அதுக்கு ஒரு தலைப்பு எழுதுறான், ஒரு கருத்து சொல்றான். சரி நாரம்பநாதன், அதெல்லாம் பாடத்திட்டத்தில் அரசு பள்ளிகள்ல, அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல எல்லாம் எல்லாமே சரியா தான் நடக்குது, தனியார் பள்ளிகள்ல தான் சரியா நடக்கலன்னு சொல்றார். அது உண்மைதான், அது உண்மைதான். அது நான் சொல்வது தனியார் பள்ளிகள், மெட்ரிக் பள்ளிகளை தான் நான் குறிப்பாக சொல்கிறேன். உண்மையில அதான் நான் சொல்றேன். என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதே சமயத்தில் அது மதிப்பெண் சார்ந்த கல்வி முறையை தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்குது. மதிப்பெண் சார்ந்து படிப்பது அதுதான் அறிவு அப்படின்னு இன்றைக்கு போதிக்கப்பட்டிருக்குது. நிறைய மார்க் எடுக்கிறது தான் புத்திசாலி அப்படிங்கிற மாதிரி. ஆனா இன்னொரு விஷயத்துக்கு திரு ஒளிவண்ணன் விளக்கம் கேட்டுலாம் நாரம்பநாதன். எழுத்தாளர்களுக்கு உரிய கௌரவம் கொடுக்கப்படுவதில்லை, அங்கீகாரம் கொடுக்கப்படுவதில்லை, ராயல்டி கொடுப்பதற்கு பதிலாக 10 புத்தகங்களை மட்டும் கொடுத்துட்றாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல அந்த மாதிரி நாங்க எங்க பதிப்பகத்தில் செய்யறது இல்லை. ஆனால் இது தமிழ் பதிப்பு துறையில் அதிகமாக இருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு காரணம் நிறைய பேர் அந்த டெஸ்பரேஷன், எனக்கு அதாவது என்னோட புத்தகம் வந்துட்டா போதும், நானே பணம் தரேன், நீங்கள் தயவு செஞ்சு வெளியிடுங்க, நான் நூல் வடிவில் பார்க்கணும் அப்படின்னு நிறைய எழுத்தாளர்கள் வரும்போது அது பதிப்பாளர்கள் அதை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது என்னோட இது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டுப்போமே அப்படின்றது தான் முக்கியம். பிளாக் அண்ட் ஒயிட்டு தான் முக்கியம். நீங்கள் மேலை நாடுகளில் இப்போ எந்த பதிப்பகத்துலையுமே போட ஆரம்பிச்சுக்கிறாங்க. இந்தியாவில் ஆங்கில பதிப்பகங்கள் எல்லாமே ஒப்பந்தங்கள் போட ஆரம்பிக்கிறாங்க. இரண்டாவது பதிப்பகமும் எழுத்தாளர்களுக்குள்ளே இருக்கிற அந்த பரஸ்பர நம்பிக்கை தான் மிக மிக முக்கியமானது. இதுக்கு முன்னால் ஒரு ஃபீல்டு ஒர்க் பண்ணுறது நல்லது. இப்போ பப்ளிஷர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 500-600 பப்ளிஷர்ஸ் இன்றைக்கி நிரவியிருக்காங்க. ஆனால் அதில் யார் மிக சிறந்த பதிப்பாளர்கள், யார் ஒழுங்காக பணம் தருவாங்க, இதையெல்லாம் செய்யலாம். இப்போ சென்னையில் ஒரு பெரிய புத்தக கண்காட்சி நடந்து கொண்டிருக்கு, சென்னை புத்தக சங்கமம். இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது ஒவ்வொரு பதிப்பாளர்களை பற்றி கேட்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இது விசாரிச்சுட்டு, இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு மூலம் எவ்வளோ விசாரணை பண்ணுறோம், அதே மாதிரி தான் நாம் பெற்றெடுக்கின்ற அந்த புத்தகம் அதுவும் நம்ம குழந்தை போல தான். அதை போய் இன்னொருத்தட்ட கொடுக்கறதுக்கு முன்னால் இது சரியாக வருமா என்னங்கிறத நம்ம முன்னாலேயே அதை வரையறுச்சுக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லைங்க. சரி திரு அருணன், எழுத்தாளர்களுக்கும் பதிப்பகங்களுக்குமான அந்த உறவுல சிக்கல் வருவதற்கு என்ன காரணம், எப்படி சரி செய்யலாம்னு நினைக்கிறீங்க? அதாவது ரொம்ப அடிப்படையான விஷயம் புத்தக விற்பனை தான். நீங்க ஒரு புத்தகம் போட்டா அது நல்ல முறையில் விற்கிதுன்னு வச்சுக்கோங்க, அப்பொழுது எழுத்தாளர் அவளை எளிதில் விட்டுவிட மாட்டார். வெறும் 10 பிரதிகளை வாங்கிட்டு அவர் போக மாட்டார். பெரும்பாலும் இது எங்க நடக்குதுன்னா, இந்த அறிமுக எழுத்தாளருடைய தரம் தான் எல்லாத்தையும் முடிவு செய்யுது அப்படிங்கிறீங்க? இல்ல, எழுத்தாளர் தரம் என்பதை விட எழுத்தின் தரம், இன்னும் தரம் என்பதை விட தரத்தோடு சேர்ந்த அந்த பரவல், அது எந்த அளவுக்கு அது சந்தைப்படுத்தப்படுது, எந்த அளவுக்கு அது வாசகர்களை போய் சேருது, எவ்வளவு வாங்குறாங்க என்பதுதான் முக்கியம். இப்ப நல்லா வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க என்றால் அவர் எளிதில் விட்டுவிட மாட்டார் எழுத்தாளர் பதிப்பாளரை. சரி நாரம்பநாதன், திரு நாரம்பநாதன், நெல்லை நேய நாரம்பநாதன், எல்லாமே எழுத்தோட தரம் தான் நிர்ணயம் செய்கிறது. அதிகமான விற்பனை இருந்தா ஏன் பதிப்பாளர் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு திரு அருணன் கேட்கிறாரு. இல்ல, இது அறிமுக எழுத்தாளருக்கு மட்டும் இல்ல, ஒரே ஆளு 10வது தடவை போடும்போது கூட இந்த நிலைமை நீடிக்கிறது. அதையும் நான் பாக்குறேன். 10வது தடவை புத்தகம் போடும்போது கூட இதே நிலைமையும் நீடிக்கிறது சில எழுத்தாளர்களுக்கு. இல்ல இது நண்பர் சொல்வது நடக்கக்கூடும், ரொம்ப அபூர்வமா தான் இருக்கும். அப்படின்னு அவள் எழுத போக மாட்டாங்க. 2-3 தடவை பார்த்தாச்சு, புத்தகம் நல்லா போயிட்டு இருக்குது, சந்தைப்படுத்தப்படுது, விற்கப்படுது. ஆனால் இவர் ராயல்டி தர மறுக்கிறார் என்றால் அது ஒரு மோசடி.
அதை விட்டு விட முடியாது. இந்த மோசடியை வச்சு நான் பார்த்த சாரதி ஒரு நாவல் எழுதியிருக்காரு. இதெல்லாம் வந்து அவளை எளிதாக விட்டுவிட மாட்டாங்க. ஆனால் ஒரு முறையாக நடக்காத பதிப்பகங்களும் உள்ளன என்பது அவர் சொல்ல வரா நான் நினைக்கிறேன். ஒரு தரமான புத்தகத்துக்கு, ஒரு தரமான எழுத்துக்கு விற்பனையை மட்டுமே நம்ம அளவுகோலா வச்சு இது போன்ற விஷயங்களை ஒரு முடிவு கொண்டு வந்துட முடியுமா? இல்ல, நான் என்னதான் ராயல்ட்டியோட சம்பந்தப்படுத்தும் பொழுதுதான் வெறும் தரம் மட்டுமல்ல விற்பனையும் சேர்ந்ததுன்னு சொல்ல வர்றேன். ஏன்னா ராயல்ட்டி என்பது விற்பனையை பொறுத்து தானுங்க இருக்கு. 5000 பிரதிகள் அச்சடிச்சாச்சு, ஆகவே 5000க்கு காசு கொடுன்னு எழுத்தாளரும் கேட்கறது இல்ல, பதிப்பாளரும் தரமாட்டாரு. அப்படிலாம் சில நேரங்களில் சில பேருக்கு மட்டும்தான் உண்டு. எவ்வளவு விக்குதோ அதுக்கு தான். எங்களுடைய கவலை என்னன்னா, என்னை போன்ற எழுத்தாளர்களுக்கெல்லாம் வித்த பிரதிகளுக்காவது ராயல்ட்டி வருதா என்பதா பெரிய கவலையா இருக்குது. ரெண்டு விதமா இருக்கு. ராயல்ட்டியில வந்து பர்சன்டேஜ் வாங்குறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு விற்கிற நூல்ல வந்து 7% 10% வாங்குறது. 5000 பிரதி 1000 பிரதியை விற்கிறாரு. நூல் வித்தாதான் அவருக்கு ராயல்ட்டியே கிடைக்கும். நூலே விற்கலன்னா அவருக்கு எப்படி கொடுக்க முடியும்? அது ஒண்ணு. சில நேரங்கள் என்ன பண்றாங்க, சில எழுத்தாளர்கள், எனக்கு நீங்க எவ்வளவு விற்கிறீங்களா எனக்கு தெரியாதுங்க, இப்போ எனக்கு ஏதாவது கொடுத்துருங்க, எனக்கு இன்னைக்கு தேவைக்கு ஏதாவது வரும்போது என்ன செய்யறாரு, 3000 5000 10,000 கொடுத்து அதை அவுட் ரைட்டா வாங்கிடுவாங்க. அதோட முடிஞ்சது. புத்தகம் விற்கிற விற்பனையாளருக்கு 33% மேல கொடுக்குறீங்க, எழுத்தாளருக்கு 16% தான் கொடுக்குறீங்க. அப்ப அது எந்த விதத்துல அது சரியான விஷயம்? இது இல்ல, இது காஸ்ட் எக்கனாமிக்ஸ். இப்போ புத்தக விற்பனையாளர்னா அவர் அங்கிருந்து சில்லறை கடைக்கு கொடுப்பாரு 20%. இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா பதிப்பாளருக்கு வந்து செலவெல்லாம் போய் மிச்சம்னா 10% கூட நிக்கிறதே இல்லையா? அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற பதிப்பாளருக்கு கடைசியில் 10% கூட கிடைக்கிறது இல்லை. நிறைய நேரங்களில் புத்தகம் நேற்று தமிழகத்தின் மிக சிறந்த கவிஞர், பெரிய பதிப்பாளர், பலமுறை உங்கள் தொலைக்காட்சிக்கு வருவார். நேற்று ராத்திரி சொல்றாரு, நான் வந்து இங்கெல்லாம் வரும்போது சந்தோஷமா இருக்கு, கொடோனுக்கும் என்னோட அக்கௌண்ட்ஸ் புக்கை பார்த்தா என்னோட பிளட் பிரஷர் கூடின ஒளிவண்ணன் அப்படின்னு நேற்று சொன்னார். அவரால் நேற்று நான் தூங்கல. இதுதான் இன்னைக்குள்ள நரம்புநாதன். ஏன் நீங்க உங்களுடைய எழுத்தை தான் நீங்க வெளி உலகுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதற்கு இணையம் வந்து ஒரு நல்ல வழிதானே. உங்களுடைய பேர்லயோ நீங்க ஒரு வெப்சைட்டையோ ஒரு பிளாக் ஸ்பாட்டையோ நீங்க ஓபன் பண்ணி நீங்க எழுதலாமே. ஏன் அதை நீங்க புத்தகமா கொண்டு வந்து இது போன்ற சிரமங்களை சந்திக்கணும்னு நினைக்கிறீங்க? அதுல காப்பிரைட் இருக்கு. இதெல்லாம் சந்திச்சதுனால தான் நான் இப்போ நானே புத்தகம் போட்டுட்டேன். இப்போ போன வாரம் கூட என்னுடைய நூலை வெளியிட்டு இருக்கிறேன். என்னுடைய முகநூல் பதிவுகளை நானே போட்டுட்டேன். இப்போ இந்த கடந்த அனுபவத்தின் காரணமாக இப்பொழுது நானே என்னுடைய புத்தகத்தை நூல் வடிவில் கொண்டு விட்டேன். இல்ல நண்பரே, நான் இங்க என்ன சொல்ல விரும்புறேன்னா, எல்லாமே அடிப்படையா நீங்க பாத்தீங்கன்னா, மீண்டும் நான் சொல்ல வர்றது புத்தக விற்பனையை பொறுத்துதான் இருக்கு. படிக்க வைக்கணும். குறிப்பாக இப்ப ஒரு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இளம் பெண்கள், நடுத்தர வயது பெண்கள் பொன்னியின் செல்வனுக்காகவும் தில்லானா மோகனாம்பாளுக்கும் ஏங்கி நிற்பாங்க. அதாவது நான் சொல்ல வர புரியும் நினைக்கிறேன், கல்கி எப்ப வரும், ஆனந்தவுடன் எப்ப வரும் என்று காத்து கடந்து அந்த தொடர் கதையை படிப்பாங்க. இப்ப அவங்க அதிகம் படிக்கிறது இல்லை. காரணம் இந்த நெடுந்தொடர்கள் தொலைக்காட்சியில வருவது. இப்படி பல நவீன காரணங்கள், தவிர்க்க முடியாத காரணங்கள். இப்ப நாம குறிவைக்க வேண்டியது என்பது இளம் பிள்ளைகளை, மாணவர்களை. அந்த வகையில தான் நண்பர் சொன்ன ஒரு கருத்து, நம்முடைய தேர்வு முறையிலே மாறுதல் வேண்டும். பொது அறிவுனா என்னன்னா, இந்த நாட்டுடைய தலைநகரம் என்ன அப்படின்னு கேட்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அதல்ல, எக்ஸ்ட்ரா ரீடிங் என்று சொல்லக்கூடிய பாட புத்தகத்தை தாண்டி புத்தகங்களை படிக்க வைத்து அவர்கள் படித்தார்களா இல்லையா என்று டெஸ்ட் பண்ணுகிற ஒரு தாளும் தேர்வில் தேவை என வைத்தார். இல்ல அப்ப குறைஞ்சிருச்சு. இப்ப இந்த சூழல் அது குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு கொள்கை பற்றோ ஒரு அரசியல் பின்னணியோ மாணவர்களுக்கு இல்லன்னு நீங்க சொல்றீங்களா? அது சார்ந்த புத்தகங்களை தேடி படிக்காததுக்கு ஒரு காரணமா? இல்ல, அது ஒரு காரணம். இன்னும் நான் என்ன சொல்ல வர்றேன், இந்த கொள்கை பற்று, இந்த இயக்கங்களுடைய புத்தகங்களுக்கு தருகிற அந்த முக்கியத்துவம் இதெல்லாம் ஓரளவு குறைஞ்சு போயிருக்கு என்பது நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்ப குறைஞ்சு போச்சு என்று புலம்புவதை விட அதை எப்படி சரி செய்வது என்று யோசிக்க வேண்டிய கட்டம் என்று நான் நினைக்கிறேன். உதாரணமாக அவர் நண்பர் சொன்ன எனக்கு என்ன பட்டுச்சுன்னா, இப்ப பாருங்க, சாதாரண பெண் உரிமையை பத்தி பேசினா நம்முடைய இளைஞர்கள் அதை ரசிக்கிறதே இல்லை. பெண்ணை கேலி பண்ணினால் ரசிக்கிறாங்க. பெண் உரிமையை பத்தி இளைஞர்கள்ட்ட பேசுங்க, அவங்க ரசிக்கிறது இல்ல. காரணம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பெண்களுக்கு ஏதோ ஏகப்பட்ட உரிமைகள் கொடுக்கப்பட்டதா நினைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? கடந்த காலத்தில் பெண் உரிமை எப்படி மறுக்கப்பட்டிருந்தது என்கிற சரித்திர உண்மை நம்முடைய இளைஞர்களுக்கு தெரியாது. சரி ஒளிவண்ணன், இப்ப அதையெல்லாம் சரித்திரம் படிக்காத மாணவர்கள் படித்து வர வேண்டும். அது பற்றி ஒரு தாள் இருக்கும் என இருந்தா தானே படிக்க ஆரம்பிப்பாங்க. சரி ஒளிவண்ணன், மொழி இந்த மாதிரியான ஒரு கொள்கை பற்று இல்ல ஒரு அரசியல் ரீதியான சித்தாந்தங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் குறைஞ்சு போயிருச்சா இளைஞர்கள்ட்ட? ஏன்னா போன வருடம் என்ன புள்ளி விவரங்கள் சொல்லப்பட்டதுன்னா 50% மேல இந்த கோலம், அழகு சாதன பொருட்கள், சமையல் போன்ற புத்தகங்கள் தான் விற்பனையானதாக சொல்லப்பட்டது. உங்களுடைய கருத்து?
இதை அடிப்படையாக நம்ம ஒன்று பார்க்கணுங்க. ஒரு 20 வருஷமாக, அதாவது புதிய கல்வித் கொள்கை 85க்கு கொண்டு வந்ததுக்கு பிறகும் 90களில் உலகமயமாக்குதல், தாராளமயமாக்குதல் வந்ததுக்கு பிறகு நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருந்தாங்க. உட்கார்ந்துருக்கிற மதுரை இளைஞர்கள் எல்லாம் வந்து குறைஞ்சி மதிப்பிட முடியாது. ஏறத்தாழ 20-25 ஆண்டுகள் இளைஞர்கள் வந்து இந்த சமூகத்தை நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி பாடம் படிப்புன்னு போய் இன்னைக்கு பொருளாதார நிலைமைக்கு மேலே வந்திருக்காங்க. அன்னைக்கு காலகட்டத்தில் நல்லா படித்தா போதும், நல்ல கல்லூரிக்கு போனால் போதும், நல்ல கல்லூரிக்கு போனால் நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு சமூகம் மேல் நோக்கி வந்தது. அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம விட்டு போனது படிக்கிறது. இன்னைக்கு வந்து கரெக்ட் ஆகிட்டு இருக்கு. அவர் ஆசிரியர் சொன்னது போல அரசாங்க பள்ளிக்கூடங்களில், அரசாங்க கல்லூரிகளில் இன்னும் வந்து புத்தகம் வாசிப்பு இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மைங்க. மனோராஜ் ஸ்ரீநாத், எங்களுடைய பிரச்சனை இல்லை, எழுத்தாளர்களுடைய பிரச்சனைனால இல்லை பதிப்பகங்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள்னால நாங்கள் வந்து இணையத்தை நாடி போறோம் அப்படின்னு எழுத்தாளர்கள் பேசினாங்க. அதற்கு தகுந்த மாதிரி நூலகங்களும் தங்களுடைய முகத்தை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. இப்போ இருக்குதுங்க. இப்போ எல்லாமே நூலகங்களை வந்து நிறைய இணையத்தை கம்ப்யூட்டர்ல தான் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாமே வெப்சைட்ல தான் போட்டிருக்காங்க. எல்லாம் புக்ஸ் தான் வந்திருக்கு. இப்போ டிஜிட்டல் லைப்ரரி வந்திருக்கு. ஸோ எல்லாமே இணையதளத்தில் பார்த்துக்கலாம். புக்ஸ் எல்லாமே இப்போ டிஜிட்டலைஸ் பண்ணிடுறாங்க. ரேர் புக்ஸ், தீசிஸ் எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு அது நெட்டில் போட்டுடுறாங்க. இன்டர்நெட்டில் இன்டர்நெட் எல்லாம் போட்டுடுறாங்க. அதுலேருந்தே படிச்சுக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கிறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு இதுன்னா, எவ்வளோ வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், காப்பி அடிக்கலான்ற மாதிரி ஆயிடுச்சு. அது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. இந்த காப்பி அடிக்கிற பழக்கம் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு அதனால அதை வந்து குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். மேலும் இந்த புத்தகத்தை வந்து படிக்கிறதுக்கு நீங்கள் ஊக்குவிக்கணும்னா இதில் 3 விஷயங்கள் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து வீட்டில் இருக்கிறவங்களே செய்யணும். அதை வீட்டில் இருக்கிறவங்களே இப்போல்லாம் படிக்கிறது கிடையாது. அவங்களும் படிக்கிறது இல்லை. பசங்க எடுத்து ஏதாவது படித்தாலும் புக்கு படிக்காத பாடத்தை படிக்கிறாங்க. அவங்களே வந்து அதை குறைச்சிடுறாங்க. வீட்டில் இருக்கிறவங்களே அவங்களே வந்து ஊக்குவிக்கணும். 2வது ஸ்கூலில் காலேஜில் ஊக்குவிக்கணும். 3வது நூலகங்கள் வந்து நூதன வழிகளில் கைப்பற்ற வேண்டும். அதாவது இப்போ ஒரு ஸ்டோரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டோரியில ஒரு அரண்மனையோ ஒரு கேரக்டர் இருக்குது, அதை வந்து மாடலா வச்சு. நீங்க சொன்ன இந்த எல்லாத்துக்குமே மதிப்பெண் சார்ந்த இந்த கல்வி முறை அப்படிங்கிறது ஒரு தடையா இருக்கிறதா பாக்குறீங்களா? ஆமா, கண்டிப்பா. இப்ப வந்து அது வந்து ஒரு சின்ன கிளாஸ்ல இருந்து இவன் இவ்வளவு மார்க் வாங்கிட்டான், அவன் அவ்வளவு மார்க் வாங்கிட்டான், நீ இவ்வளவு மார்க் வாங்கல, இதே கம்பேரிசனே போயிட்டு இருக்குது. இப்போ அதுலயே வந்து அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வீட்டிலேயே குழந்தைங்களை வந்து 24 மணி நேரம் படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது சம்மர் வெக்கேஷன்ஸ் கூட சில ஸ்கூல்ல கொடுக்கறது இல்லை. 9th இருந்து 10th போறாங்கன்னா 9th ஃபுல்லாவே அவங்களுக்கு கிளாஸ் வச்சிடறாங்க. சம்மர் ஹாலிடேஸே கிடைக்கிறது இல்லை. அவங்க சம்மர் ஹாலிடேஸ் கிடைக்கல. அப்போ எங்கே தான் என்ஜாய் பண்ணுவாங்க பசங்க? எப்பவுமே ஸ்கூல் பாடம் தான். இல்ல, ஆனாலும் நீங்க வந்து இப்ப 8வது வரைக்கும் எல்லா வகுப்புகளையும் நீங்க எளிதாக தேர்ச்சி பெறலாம். அப்படி இருக்கிற பட்சத்திலையும் அவங்களுக்கு கல்வி ரீதியிலான அழுத்தம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? ஆமா, கல்வி ரீதியில ரொம்பவே அழுத்தம் இருக்குது. இப்போ ஸ்கூல்ல அப்படி இன்சிஸ்ட் பண்றாங்க ரொம்ப. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தா நல்லா இருக்கும். எவ்வளவு இன்னைக்கு வந்து எல்லாம் ஒரு சக்கரை சுத்திக்கிட்டே வருங்க. நிறைய படிச்சு நிறைய மார்க் வெளியில வாங்கிட்டு வந்தா கூட தமிழ்நாட்டில் இருக்கிற வந்து பட்டதாரிகள், குறிப்பா பொறியியல் பட்டதாரிகள் 10% பேர் தான் எம்ப்ளாயபிளா இருக்கிறாங்கன்னே சொல்றாங்க. காரணம்னா அவங்களுக்கு எந்த விதமான லைஃப் ஸ்கில்ஸும் தெரியலங்கிறாங்க. இப்போ எங்க காலத்துல, நம்ம காலத்துலலாம் நம்ம வந்து லைஃப் ஸ்கில்ஸ்க்காக ஒன்றும் பெருசா செய்யல. அப்போ புத்தகங்கள் மூலமாகவே நிறைய கத்துக்கிட்டோம். இன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு திரும்பவும் அந்த புத்தக வாசிப்பு வந்து வரும். அதுக்கு நல்ல தொடக்கம் இன்னைக்கு நிறைய பள்ளிக்கூட தொடங்கி இருக்காங்க அப்படின்னு. திரு அருணன், பொறுத்து பார்த்துட்டு நானே புத்தகம் போட்டேன் அப்படின்னு நெல்லையில இருந்து ஒரு நேயர் சொன்னாரு. அவர் ஒரு எழுத்தாளர். அவர் இது மாதிரி தங்களுடைய சிரமங்களை மீறி புத்தகங்கள் கொண்டு வருது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இது மட்டுமல்லாம வாசகர்கள் எப்படி இந்த தரமான எழுத்துக்களை அடையாளம் காண்றது, இது 2 பேருக்குமே இங்க சிக்கல் இருக்கிறது. ஒரு பதிப்பகத்துக்கு கீழே வரக்கூடிய புத்தகங்களை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு வாசகருக்கு ஒரு எளிமையான ஒரு விஷயம். ஆனா தனிப்பட்ட ஒரு எழுத்தாளர் நல்ல எழுத்தை கொண்டு வரவும் சிரமப்படுறாரு, ஒரு வாசகரும் சிரமப்படுறாரு நல்ல எழுத்தை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுல. எப்படி இதை பார்க்கலாம்? இல்ல இதுக்கு 2 வழிகள் இருக்கு. ஒன்று, அரசுக்கும் பொறுப்பு இருக்கு. நம்ம விவாதத்தில் அதை நம்ம இன்னும் சரியா கொண்டு வரல. நூலக வரி என்று வாங்கப்படுகிறது. அது பயன்படுத்தப்பட்டு உண்மையிலேயே முழுமையாக பயன்படுத்தப்பட்டு நூல்கள் ஆண்டுதோறும் முறையாக வாங்கப்படுகிறதா என்பது மிகப்பெரிய கேள்வி. அப்படி முறையாக வாங்கப்பட்டாலே அறிமுக எழுத்தாளர்களுடைய படைப்புகள் கூட நூலகங்களில் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுவே இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கல். உண்மையிலேயே அது தனியாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். 2வது கேட்ட கேள்வி மிக முக்கியமானது. இந்த நூலினுடைய தரம் பற்றி வாசகர் எப்படி தெரிந்து கொள்வது? படைப்பாளி புதியவர், அறிமுகம் இல்லாதவர், ஆனால் அவருடைய எழுத்து அற்புதமானதாக இருக்கக்கூடும். அதுதான் இதுல எழுத்துல இருக்கக்கூடிய ஒரு புதுமை. ஆனா அதை அவருக்கு யார் எடுத்து சொல்வது? இங்கேதான் ஊடகங்களுடைய பணி மிக முக்கியம் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன்.
உண்மைதான். அநேகமா தினப்பத்திரிகையிலிருந்து வார பத்திரிகைகள் எல்லாமே புத்தக விமர்சனம், நூல் அறிமுகம் என்கிற பகுதியெல்லாம் வச்சிருக்காங்க. சில டிவி நிலையங்கள் கூட அதே மாதிரி எல்லாம் அறிமுகப்படுத்துறாங்க. ஆனால் அது முறையாக நடத்தப்படுகிறதா, வரக்கூடிய நூல்களுடைய தரம் பார்த்து அதற்கேற்ப அந்த அறிமுகம் நடக்கிறதா என்பது மிகப்பெரிய வினா. அதை செய்தாலே அறிமுக எழுத்தாளர் மட்டுமல்ல, அறிமுகப்படுத்தப்பட வேண்டிய நல்ல நூல்களும் வாசகர்களை போய் சேரும். அந்த பணியிலும் ஊனம் இருப்பதாகத்தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான் கருதுகிறேன். அடுத்ததாக நெல்லை சுப்பிரமணியன், உங்களுடைய கருத்தை சொல்லலாம். விவாதம் தடமாறி போயிட்டு இருக்குதுன்னு சந்தேகமா இருக்கு. நம்ம விவாதம் தடமாறி போயிட்டு இருக்குதுன்னு ஒரு சந்தேகம் இருக்குது எனக்கு. இல்ல, அப்படி எந்த சந்தேகமும் வேண்டாம். எல்லா விஷயங்களையும் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இல்லையா? ஒரு தலைப்புக்கு கீழே எல்லா விஷயங்களையும் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லலாம். கரெக்ட். இப்ப தமிழ் புக்ல ராயல்டி பிரச்சனை வருது. தமிழ் புக்ல ராயல்டி பிரச்சனை ஏன் வருதுன்னா, விற்பனை கம்மி. விற்பனை ஏன் கம்மினா வாசிப்பவர்கள் கம்மி. இதே இன்னைக்கு ஆர்தர் ஹெய்லி புக்கோ டான் ப்ரவுன் புக்கோ லட்சக்கணக்கில் ஒவ்வொரு பிரிண்ட் வருது, 15வது எடிஷன் 20வது எடிஷன் வருது. ஆனால் தமிழில் ஒரு 1000 புக்கு ஃபர்ஸ்ட் எடிஷனோடு நின்று போகுது. நிறைய எழுத்துகள், நல்ல தரமான எழுத்துகள் கூட சொல்கிறேன் நான். அப்படி இருக்கும்போது இந்த ராயல்டி மேட்டர் நிச்சயமாக பிரச்சனையாகத்தான் செய்யும். இந்த இ புக்குனால ரீடிங் அதிகமாச்சுன்னு சொல்லுவது என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இ புக்கில் தேடுற புக்காக போகிறான், ஒன்று அறிவை வளர்த்துக்கிறதுக்கோ அல்லது பணம் சம்பாதிக்கக்குள்ள மெத்தேடை கற்றுக்கிறதுக்கோ அந்த மாதிரி தான். அது மாதிரி நூல் கண்காட்சியில் புத்தகம் நிறைய விற்குதுன்னா, நான் பார்த்த அளவில் ஜோதிட புத்தகமோ சமையல் கலை புத்தகமோ இல்லை அல்லது ஷேர் மார்க்கெட்டில் எப்படி பணம் சம்பாதிக்க புக்கு தான் விற்க தவிர, புனைவு இலக்கியம் தான் முக்கியமானது. எந்த ஒரு மொழிக்கும் புனைவு இலக்கியத்து மூலமாக தான் சமூகத்தை பற்றியும் சமூகத்தில் வாழ மனிதர்களை பற்றியும் அவங்களோட மன இயல்பை பற்றியும் தெரிஞ்சுக்க முடியும். இல்ல, ஒவ்வொருத்தருடைய தேவையையும் விருப்பத்தையும் எப்படி நீங்க எப்படி முடிவு செய்ய முடியும்? கட்டாயம் வேணும். இல்ல, ஒவ்வொருத்தருடைய விருப்பத்தையும் தேவையையும் நாம எப்படி வரையறுக்க முடியும், முடிவு செய்ய முடியும்? இல்ல, வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறது புத்தக வாசிப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். இல்லை, ஜென்ரலாக புத்தக வாசிக்கிறோட எல்லாரோட கருத்தும் அதுதான். இன்னைக்கு கல்வி எப்படியும் கல்வி ஸ்கூலில் படிக்கும்போது படிக்க தான் செய்கிறாங்க எல்லாரும். அது வாசிப்பு கிடையாது. வாசிப்புங்கிறது மனிதர்களை வாசிப்பது. எப்படி வாசிப்பது? புனைமுகள் மூலமாக தான் வாசிக்க முடியும். ஒரு உதாரணமாக ஒரு எழுத்து ஜெயகாந்தன் பொதுவான கருத்து. அடுத்ததாக மதுரை நேயர் ராகுல், உங்களுடைய கருத்தை சொல்லலாம். நமக்கு மதுரை நேயர் ராகுல், உங்களுடைய கருத்தை சொல்லலாம். ஐயா வணக்கம். இன்னைக்கு என்னன்னா, இவ்வளோ நேரம் எல்லாரும் மாணவர்கள்ட்ட தான் ஊக்குவிக்கணும்னு சொன்னாங்க. இப்போ கல்லூரிகள் பள்ளிகளை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியல. ஆனால் கல்லூரிகளில் மாணவர்களுக்கு மிகுந்த அளவு ஊக்குவிக்கப்படுறாங்க. எப்படின்னா, இப்போ எடுத்துக்காட்ட என்னோட கல்லூரி எடுத்தீங்கன்னா, நான் அமெரிக்கன் கல்லூரியை படிக்கிறேன். 1.5 லட்சம் புக்ஸ் இருக்கு என்னோட லைப்ரரியில். அவங்க படிங்கன்னு தான் சொல்கிறாங்க. தனியாக போய் இந்த இ புக்ஸ் ஜர்னல் சொன்னாங்கல்ல, அதில் இந்தியா லெவலில் டாப் 5ல என் காலேஜ் இருக்குது. படிக்கிறதுல எல்லாரும் படிக்க தான் செய்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு சில விதமான பிரச்சனைகள் இருக்கின்றது வாசிப்பதில். என்ன பிரச்சனைனா, இப்போ ஒரு எழுத்தாளன் உருவாகிறான். இவங்கெல்லாம் சொன்னாங்க அந்த 10% கிடைக்கல என்னென்னமோ சொன்னாங்க. ஒரு எழுத்தாளன் ஆயிட்டாங்க அவங்களாம், அதனால அவங்க உரிமையோட கேட்கலாம். இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு மாணவன் எழுத்தாளன் ஆகிறான், அவன் எழுதுறானாவே அவனை வெறுமன ஊரில் இருக்க எல்லாருமே ஏதோ காதல் கவிதை எழுதுறவன், சும்மா வெட்டித்தனமாக ஏதோ எழுதிட்டு இருக்கவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே முடக்கிடுறாங்க. அடுத்து வீட்டில் போயிட்டு அம்மா சொன்னாங்க, ஒருத்தவங்க நடுவில் கூட அழகாக சொன்னாங்க, வீட்டில் போயிட்டு டாடி எனக்கு ஒரு புக்கு வேணும், இந்த கர்வஸ் காவியம் இந்த புக்கு ஒரு 300 ரூபாய் மதிப்பு அப்படின்னு சொன்னா, முதல்ல போய் இருக்கிறத படுறா, நீ அதுக்கப்புறம் இந்த புக்கெல்லாம் வாங்கி கிழிச்சிக்கலான்னு சொல்றாரு. இந்த மாதிரி அனைத்து சூழ்நிலைகளும் அனைத்து பக்கங்களிலிருந்து எங்களுக்கு வாசிக்கிறதுல பிரச்சனை இருக்கு. வெறும் கல்லூரிகளில் நீங்கள் படித்தால் படிக்க வாங்கன்னு எங்களை டெய்லி கூப்பிடுறாங்க, தனி கிரெடிட்ஸும் கொடுக்குறாங்க. ஆனாலும் எங்களுக்கு புக்ஸே தெரியல. வெறுமான ஒரு 4 புக்ஸ் பேர் தான் எனக்கு தெரியுது. இதுக்கு காரணம் என்ன? விளம்பரங்கள் இல்ல. ஒரு வார பத்திரிகைக்கு இவ்வளவு விளம்பரங்கள் கொடுக்கிறது, ஒரு நல்ல புக்குக்கு விளம்பரங்கள் கொடுக்கிறது இல்ல. 4 புக்குக்கு மேல பேர் தெரியல. இதுக்கு காரணம் நாங்க மட்டும் கிடையாது, நீங்களும் தான். சரி, இதற்கான விளக்கத்தை கேட்கிறேன் திரு அருண். ஒரு எழுத்தாளரையோ ஒரு வாசிக்கிற ஒரு பழக்கம் இருக்கிறவரையோ இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது? அதாவது ஒரு எழுத்தாளங்க முறையில் எங்களை எல்லாம் கேட்டால் நாங்கள் என்ன சொல்லணும்னா, எங்களுக்கு இன்னும் உரிய அங்கீகாரம் கிடைக்கல, உரிய மரியாதை தரப்படலை என்று தான் சொல்லுவோம். ஆனால் ஒரு சில எழுத்தாளர்களுக்கு இயல்பாக நல்ல அங்கீகாரமும் இதே சமுதாயம் கொடுத்திருக்கிறது என்பதையும் நான் இங்கே குறிப்பிடத்தான் வேண்டியிருக்கிறது. பிரச்சனை என்னவென்றால், எந்த அளவுக்கு இந்த எழுத்துக்கள் கொண்டு செல்லப்படுகின்றன, அதற்கான அந்த ஊடகங்கள் எப்படி இருக்கின்றன, அவற்றினுடைய செயல்பாடு என்னன்னு நீங்க தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. ஒரு சோப்புல என்னங்க இருக்கு, ஆனா விதவிதமான சோப்பு வருது. ஒவ்வொரு சோப்புக்கும் அந்த உற்பத்தி செலவை விட
அதற்கு தரப்படுகிற விளம்பர செலவு எவ்வளவு தெரியுமா? உற்பத்தி செலவு 10 ரூபானா விளம்பர செலவு 40 ரூபா இருக்கும். அதோடைய மொத்த விலை என்னன்னா 100 ரூபாயா இருக்கும். அந்த மாதிரி அந்த விளம்பர செலவை கூட உற்பத்தி செலவின் ஒரு பகுதியாக வச்சுதான் இந்த புத்திசாலி கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் தயாரிச்சு புத்தகங்களுக்கும் கண்டிப்பா விளம்பரம் வேணுங்கிறீங்க. அதுதான் பிரச்சனை. என்னன்னா புத்தகங்களும் அந்த அளவுக்கு விளம்பரப்படுத்தப்படுகின்றன. பூக்கடைக்கு கூட விளம்பரம் வேணும் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அறிமுக எழுத்தாளர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படுறது இல்லையா? இது போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு பதிப்பகங்கள் ஒரு முக்கியமான காரணங்களாக இருக்கிறாங்க. மரியாதை கொடுக்குறாங்க. ஒரு நல்ல பதிப்பகம் வந்து தொடர்ந்து இயங்கணும் அப்படின்னு சொன்னா அவர்கள் கண்டிப்பாக வந்து மரியாதை கொடுப்பாங்க. ஐயா சொன்னது போல நிச்சயமா இன்னைக்கு வந்து புத்தகங்களுக்கும் விளம்பரம் தேவை. இதை வந்து உலக அளவில் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் வடக்கு மாநிலங்கள்லேயும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு புத்தகத்துக்கு வந்து இன்னைக்கு சோசியல் மீடியா மூலமாகவும் தொலைக்காட்சிகள் மூலமாகவும் செய்கிறாங்க. புத்தகம் வந்ததுக்கு பிறகு விளம்பரம் செய்யறது இல்லை. இப்போ சோப்புக்கு விளம்பரம் செய்வது போல இல்லை. இந்த புத்தகம் தயாரிக்கப்படுகின்ற போதே அந்த புத்தகத்தை பற்றிய கருத்துக்களை உழவ விடுவது, அதை பற்றி ஒரு விவாதத்தை கொண்டு வருவது, புத்தகம் வந்த பிறகு அந்த புத்தகத்தை விமர்சனம் செய்வது. ஐயா சொன்னது போல தொலைக்காட்சிகளில் வந்து யாராவது இப்ப அந்த தம்பி மதுரையில சொன்னது உண்மை. இந்த புத்தகம் ஒரு மாணவன், ஒரு மக்கள் திருச்சிநேயர் உங்களுடைய நீங்க விளம்பரம் கொடுக்குறீங்கயா, ஆனா அது எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. மதுரை சுகுமாரன், திரு சுகுமாரன் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. விரைவா. வணக்கம். உண்மையிலேயே பேராசிரியர் அருணன் அவருடைய புத்தகங்களை நான் நிறைய படிச்சிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் அந்த புத்தகங்களை வாசிப்பு இயக்கங்களாக பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் அவரோட புத்தகங்கள், அதே மாதிரி அறிவியல் இயக்கம் கொண்டு வரக்கூடிய அறிவியல் தொழில்நுட்ப புத்தகங்கள், குழந்தைகளுக்கான புத்தகங்களை பூரா பாரதி புத்தகாலயம் போன்ற புத்தகங்கள் கொண்டாடுறப்ப ஒரு வாசிப்பு இயக்கத்தை நாங்கள் மாநிலம் பூரா நடத்திட்டு இருக்கோம். எல்லாவற்றுக்கும் மேல இதை இந்த வகையில் அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் நம்மை போன்ற கல்வியாளர்கள் நம்ம படித்த விஷயங்களை மாணவர்களிடம் மற்றவர்கிட்ட அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கு. இந்த மாதிரி அதுல நல்ல அம்சங்களை வகுப்பறைக்கு போறோம்னு சொன்னாக்க வகுப்பறையில் கொஞ்சம் நம்ம அறிமுகப்படுத்தி சொல்ல வேண்டியிருக்கு. நூல்களை நல்ல அம்சங்களை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இன்னும் சொல்ல போனால் சார், அதாவது தமிழ்நாட்டில் வந்து எழுத்தாளர்களுக்கு கொஞ்சம் அந்தஸ்து அல்லது மதிப்பு கொஞ்சம் கம்மி தான் சார். இப்போ கேரளாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜயதசமி அன்றைக்கு எழுத்தாளர்களின் கைப்பிடித்து ஆணா போடவும் பழக்கம் இருக்குது. அவங்க கையால் பாயசத்தை குழந்தைக்கு நாக்கில் தடவுவாங்க. அதுபோன்று எழுத்தாளர்களை மதிக்கக்கூடிய சமூகமாக தமிழ் சமூகம் இன்னும் மாறவில்லை. இங்கே பல படைப்பாளிகள், முன்னணி படைப்பாளிகள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் கேரளாவில் இருப்பது போல அங்கு எழுத்தாளர்களுக்கு ஒரு அந்தஸ்து இருப்பது போல இங்கே அந்த அளவுக்கு இல்லை. எனக்கு தெரிந்து நீண்ட காலத்திற்கு பிறகு ஜெயகாந்தன் அவருடைய மறைவிற்கு பின்னால் ஒரு படைப்பாளிக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்தது போன்ற ஒரு தோற்றம் கிடைத்திருக்கிறது. அவரது படத்தை கூட பல பத்திரிகைகள் அட்டைப்படமாக போட்டிருக்கிறார்கள். அது ரொம்ப நாளைக்கு பிறகு இப்பதான் நடந்திருக்குது. ஒரு இறப்பிற்கு பிறகுதான் நடந்திருக்குது. பொதுவாக தமிழ்நாட்டிலே கொஞ்சம் கம்மி தான். ஐயா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தாங்க. இப்பெல்லாம் ஒரு புக்கு வந்து வாங்கி படிக்கணும்னா அவங்க ஒன்று சினிமாவில் நடிச்சு ஹீரோ ஆகிட்டு அவங்க புக் எழுதியிருக்கணும், இல்லை ஒரு ப்ரொடியூசர் அவங்க வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கணும், இல்லை ஒரு சினிமா துறைக்குன்னே ஆன மாதிரி ஆயிடுச்சு. தனியாக உருவாகிற எழுத்தாளர்களும் வலுக்கட்டாயத்தின் பேரில் திரைப்படத்துறைக்கு போயிடுறாங்க. திரைப்படத்துறைக்கு போறதுனால எழுத்தாளர்கள் புத்தகமா எழுதுறது குறைஞ்சிருது. அவங்க இப்ப எனக்கு ஒரு படத்தை ஒரு புக்கை வந்து படமா எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், அதை படமா பார்த்தா அவன் ஹீரோ அவன் தான் எனக்குன்னு தோணும். ஆனா அந்த புக்கையே நான் படிக்கும் போது நானே அந்த புக்ல இருக்க மாதிரி தோணும், உயிரோட்டத்தோட என்னால படிக்க முடியும். அதனால என்ன சொல்றேன், திரைப்படமா நீங்க எடுக்கிறத விட புத்தகமா எழுதுங்க. சரி, நேரமின்மையினால மனோரமா ஸ்ரீநாத், இரவு நேர நூலகங்கள்லாம் சீனாவில் ஐஐடி போன்ற நிறுவனங்கள் எல்லாம் ரொம்ப வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வாழ்க்கை முறை நிறைய மாறி இருக்கிறது. அந்த இரவு நேர நூலகங்கள் போன்ற பயன்பாடுகள் கொண்டு வரப்பட்டா வாசிப்பு பழக்கத்தை நம்ம அதிகப்படுத்த முடியும், கொண்டு வரலாம். ஆனால் அதுக்குண்டான என்வாயன்மெண்ட் அங்கே சரியா இருக்கணும். ஏன்னா இரவு நேரங்கள்லாம் தப்புகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ ஐஐடியிலலாம் இருக்குது, சில பெரிய லைப்ரரியில் அந்த மாதிரி இரவு நேரங்கள் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் மற்ற இடங்கள்லாம் அந்த மாதிரி வாய்ப்புக்கு ஏற்படுத்த வேண்டும். அதற்கு உண்டான காப்பகங்கள்லாம் செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக செய்யணும். அது இல்லைன்னா பிரச்சனை ஆகிடும். சரி, அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. நேயர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.